நான் இன்னைக்கு என்னோட ஒரு ஃபேவரட் கேக் ரெசிபி பண்ண போறேன். இது பண்றது ரொம்ப ஈஸி. டீயோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வாங்க, லெட்ஸ் மேக் ஐயங்கார் பேக்கரி ஸ்டைல் ஹனி கேக். ஃபர்ஸ்ட் ஹனி சிரப் பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சுகர். சுகர் நல்லா மெல்ட் ஆட்டும். இப்போ இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் ஹனி ஆட் பண்ண போகிறோம். உங்களில் எவ்வளோ பேருக்கு ஹனி பிடிக்கும்? ஓ மை காட், மேலெல்லாம் ஸ்பில் ஆகிடுது. டோஸ்டில் ஹனி இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் ட்ரெஸ்ஸில் இல்லை. ஆனால் கவலை இல்லை, ஏன்னா சர்ஃப் எக்ஸல் இருக்குது. சர்ஃப் எக்ஸல் உள்ளே, ஹனி ஸ்டெயின்ஸ் வெளியே. ஸோ நம்ம ஹனி சிரப் இப்போ ரெடி. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நம்ம கேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். அதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சிஃப்ட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் ஸ்டெப் தான், பட் பண்ணிண்டா உங்களுக்கு லம்ஸ் வராமல் கேக் வரும். ஸோ இதை சிஃப்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆயாச்சு. இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பவுலில் பட்டர், இதோடு சேர்த்து சுகர், இது நல்லா அடிச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் விஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகர் பட்டர் மிக்சரில் தயிர் ஆட் பண்ண போகிறேன். இதையும் சேர்த்து விஸ்க் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ண போகிறேன். இதில் அரை கப் பால் இருக்குது. ஃபஸ்ட்டு 3/4 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிச்சு. இதில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கேக் பேட்டர் ரெடி. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போது இந்த க்ரீஸ் ட்ரேயில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம். எதான ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா எல்லாம் சரியாயிடும். ஸோ இப்போது ஒரு ப்ரீ ஹீட்டட் அவனில் 180 டிகிரிஸ்க்கு ½ an hour இதை பேக் பண்ணலாம். கேக் பேக் ஆகிற டைமில் நம்ம ஜாம் லேயர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போது ஜாம் ஆட் பண்ணலாம். இது என்னோட ஃபேவரட் பார்ட். இதை ஹீட் பண்ணால் தானே நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓ, ஜாம் கரை மேலே ஆயிடுது. பட் எனக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியும், ஏன்னா சர்ஃப் எக்ஸல் உள்ளே, ஜாம் கரை வெளியே. இப்போ இந்த உருகின ஜாமில் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜாம் லேயரும் ரெடி ஆகிடுச்சு. கேக் மேலே ஜென்டிலாக அங்கங்கே ஓட்டை போட்டுக்கலாம். அப்போ தான் ஹனி சிரப் உள்ளுக்குள்ளே போய் நல்லா இருக்கும்.
கேக் மேலே நல்லா ஜாம் தடவிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ஃபைனல் டச், துருவி வச்ச தேங்காவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். பார்க்கவே இப்போ சாப்பிடலாம் போல இருக்குல்ல, அவ்வளோ அழகாக இருக்குது. ஜாம் அண்ட் ஹனி ஸ்டெயின் மாயமாக போகுது. ஏன்னா தேங்க்ஸ் டு சர்ஃப் எக்ஸல். சர்ஃப் எக்ஸல் உள்ளே, ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே. எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குல்ல கேக்கு. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.